Trichy Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். கஜேந்திரகுமாருக்கும் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் இடையில் நடைபெற்றுள்ள பேச்சுவார்த்தையில் இணக்கம் காணப்பட்டுள்ளது. பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் பிரச்சார செலவினம் விவரங்களை வெள்ளிக்கிழமை நள்ளிரவுக்குள் சமர்ப்பித்தல் வேண்டும். சபாநாயகர் மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆகியோருக்கிடையிலான சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இலங்கையின் புதிய பிரதம நீதியரசராக உயர் நீதிமன்ற நீதியரசர் முர்து நிரூபா பிதுஷினி பெர்னாண்டோ சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். அவைகள் இன்றைய டிபிசியின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். புதிய அரசியல் அமைப்பில் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு உள்வாங்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் அதனை இலக்காக கொண்டு அடுத்த கட்டமாக முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோருக்கிடையிலான சிநேகபூர்வ சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் இத்தீர்வு திட்ட முன்மொழிவு குறித்தும் அதற்கு அப்பாலும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தாம் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டிருந்தனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் இலங்கை தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் இடையிலான சிநேகபூர்வ சந்திப்பொன்று ஸ்ரீதரனின் இல்லத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரனும் கலந்து கொண்டிருந்தார். இதன்போது அரசாங்கத்தினால் கொண்டு வரப்படும் புதிய அரசியலமைப்பில் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு உள்வாங்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் அதனை இலக்காக கொண்டு அடுத்த கட்டமாக முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இரு தரப்பினரும் ஆராய்ந்தனர். தமிழ் மக்கள் பேரவையினால் தயாரிக்கப்பட்ட தீர்வு திட்டத்தை கஜேந்திரகுமார் ஸ்ரீதரனிடம் கையளித்தார். அத்தோடு ரமேஷ் டி சில்வா தலைமையிலான குழுவிடம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் முன்வைக்கப்பட்ட யோசனைகள் பற்றி இதன்போது ஸ்ரீதரன் எடுத்துரைத்தார். அத்தோடு தமிழர்களுக்கான தேர்வு விடயத்தை ஒரு பொது வேலை திட்டத்தின் ஊடாக அணுக வேண்டும் என்ற கொள்கை ரீதியான நிலைப்பாடு தொடர்பில் இங்கு இரு தரப்பினரும் தமது இணக்கத்தை வெளிப்படுத்தினர். இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தல் மற்றும் கடந்த கால மீறல்கள் தொடர்பில் பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துதல் என்பன குறித்து முன்னர் கொண்டிருந்த கடப்பாடுகளை தற்போது நிறைவேற்றுவீர்களா என பிரிட்டனின் வெளிவிவகார செயலாளர் டேவிட் லெமியிடம் அந்த நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் கேள்வி எழுப்பியுள்ளார். பிரிட்டன் பாராளுமன்றத்தில் வெளிவிவகார குழு கூட்டத்திலேயே இலங்கையை பூர்வீகமாக கொண்ட பிரிட்டன் பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் வெளிவிவகார செயலாளர் டேவிட் லெமியிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்கு நவம்பர் 27 முக்கிய நாளாகும் என்று சுட்டிக்காட்டிய உமா குமரன், கடந்த 2023ஆம் ஆண்டு தமிழர்களுக்கு தோள் கொடுக்குமாறும் மிக மோசமான மனித உரிமை மீறல்களுடன் தொடர்புடைய குற்றவாளிகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்துமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரையை பரிசீலிக்குமாறும் நீங்கள் பிரிட்டன் அரசாங்கத்தை வலியுறுத்தியிருந்தீர்கள். அது மாத்திரமின்றி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் சர்வதேச நீதி பொறிமுறை தொடர்பான பரிந்துரையை பரிசீலிக்குமாறு அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரும் வலியுறுத்தியிருந்தார். இப்போது நீங்கள் வெளிவிவகார செயலாளர், அவர் பிரதமர். எனவே நீங்கள் உங்கள் முன்னைய கருத்துகளின்படி செயற்படுவீர்களா? மனித உரிமை மீறல்களுடன் தொடர்புடையவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பரிந்துரைப்பீர்களா என டேவிட் லெமியிடம் கேள்வி எழுப்பினார் உமா குமரன். அதற்கு பதிலளித்த வெளிவிவகார செயலாளர் டேவிட் லெமி, தற்போது இலங்கையில் புதிய அரசாங்கம் ஆட்சி பீடம் ஏறியிருக்கிறது. அத்தோடு கடந்த கால மனித உரிமை மீறல்களுடன் தொடர்புடைய விடயத்தில் முன்னேற்றகரமான சமிஞ்ஞைகள் காணப்படுகின்றன. அதேவேளை கடந்த கால மீறல்களுடன் சம்பந்தப்பட்ட பல்வேறு கொள்கைகள் தொடர்பில் நாம் அவதானம் செலுத்தியிருக்கிறோம். மேலும் அத்தகைய மீறல்களில் ஈடுபட்டவர்கள் பொறுப்பு கூறலுக்கு உட்படுத்தப்படுவது மிக அவசியமாகும் என்றார் டேவிட் லெமி. சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் கட்சி தலைவர்கள் கூட்டம் இன்றைய தினம் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் நடைபெறவுள்ளது.
உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்கள் குறித்தும் விசேடமாக கலந்துரையாடப்படவுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்து புதிதாக வேட்புமனுக்களை கோருமாறும் பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றன. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தவர்களில் பெரும்பாலானோர் தற்போது உயிருடன் இல்லை. ஒரு சிலர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார்கள். போட்டியிடுவதற்காக பெயர் குறிப்பிடப்பட்டிருந்த அரசியல் கட்சியில் இருந்து விலகியுள்ளார்கள். ஆகவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்பு மனுக்களுக்கமைய தேர்தலை நடத்துவது பிரச்சினைக்குரியதாக அமையும் என பெப்ரல் உட்பட தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் சுட்டிக்காட்டி புதிய வேட்பு மனுக்களை கோருமாறு வலியுறுத்தியுள்ளன. ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பில் பாராளுமன்றத்தின் ஊடாக உறுதியான தீர்மானம் எடுக்க வேண்டும். பாராளுமன்றத்தின் ஊடாக எடுக்கப்படும் தீர்மானத்துக்கு அமைய செயற்பட தயார் என தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இவ்வாறான பின்னணியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்து புதிய வேட்புமனுக்களை கோருமாறு அரசியல் கட்சிகள் முன்வைத்துள்ள கோரிக்கை தொடர்பில் இடம்பெறவுள்ள கட்சித் தலைவர் கூட்டத்தில் விசேடமாக கலந்துரையாடப்பட உள்ளது. வேட்புமனுக்களை ரத்து செய்து புதிதாக வேட்புமனுக்களை கோருவதற்கு சாத்தியம் அதிக அளவில் காணப்படுகிறது. புத்தாண்டுக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் உத்தேசித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் 1987ஆம் ஆண்டு கைச்சாத்திடப்பட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தமானது இந்தியாவினால் வற்புறுத்தப்பட்டு இலங்கை மீது திணிக்கப்பட்டதாகவும் இலங்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டிய சட்டங்கள் பெரிதொரு நாட்டினால் தீர்மானிக்கப்படுவது ஏற்புடையதல்ல எனவும் இலங்கை சட்டக்கல்லூரியின் அதிபர் ஜனாதிபதி சட்டத்தரணி பிரசாந்த் லால் டி எல்விஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் உள்ள இலங்கை மன்ற கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது பிரசாந்த் லால் டி சில்வா மேலும் தெரிவித்தார். சர்வதேச உறவுகள் என்று வருகின்ற போது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் 1987ஆம் ஆண்டு கைச்சாத்திடப்பட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தமானது இந்தியாவினால் வற்புறுத்தப்பட்டு இலங்கை மீது திணிக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டிய அவர், எனவே அதனூடாக கொண்டுவரப்பட்ட அரசியல் அமைப்புக்கான 13வது திருத்தத்தையும் முறையற்ற விதத்தில் கொண்டுவரப்பட்ட திருத்தம் என அவர் விமர்சித்தார். அது மாத்திரமின்றி தான் இந்நாட்டின் சகல மாகாணங்களிலும் பணியாற்றி இருப்பதாகவும் மாகாண சபை முறைமையினால் ஒவ்வொரு மாகாணத்திலும் மாறுபட்ட சட்ட விதிகள் நடைமுறையில் இருப்பதாகவும் பிரசாந்த் லால் டி எல்விஸ் குறிப்பிட்டார். இவ்வாறானதொரு கட்டமைப்பு இந்தியா போன்று பரந்துபட்ட நாட்டுக்கும் பொருத்தமானதாக இருப்பினும் இலங்கைக்கு பொருந்தக்கூடியது அல்ல எனவும் அத்தோடு இலங்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டிய சட்டங்கள் பெரிதொரு நாட்டினால் தீர்மானிக்கப்படுவது ஏற்புடையதல்ல எனவும் அவர் தெரிவித்தார். பொது தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் பிரச்சார செலவினம் தொடர்பான விவரங்களை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நள்ளிரவுக்குள் சமர்ப்பித்தல் வேண்டும். குறித்த காலப்பகுதிக்குள் தகவல்களை சமர்ப்பிக்காவிடின் சட்டவிரோத செயலை புரிந்ததாக கருதப்பட்டு உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. 2023ஆம் ஆண்டின் 3ஆம் இலக்க தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்தல் சட்டத்தின் பிரகாரம் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்திய கட்சிகளின் செயலாளர்கள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் தலைவர்கள் தமது வருமான செலவின விபர திரட்டுக்களை வெவ்வேறாக தயாரித்து எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு அல்லது அதற்கு முன்னர் அந்தந்த வேட்பாளர்கள் போட்டியிட்ட மாவட்டங்களின் தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கும் தேசிய பட்டியல் வேட்பாளர்கள் தேர்தல்கள் செயலகத்துக்கும் ஒப்படைத்தல் வேண்டும். அதேபோல அந்த வேட்பாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்திய கட்சிகளின் செயலாளர்களுக்கு மற்றும் சுயேட்சை குழுக்களின் தலைவர்களுக்கும் தேசிய பட்டியல் வேட்பாளர்களுக்கும் தேர்தல் வருமான செலவின விபர திரட்டுக்களை ஒப்படைக்கக்கூடிய வகையில் பொதுவான கடமை நேரங்களில் பிற்பகல் 6 மணி வரையும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு 12 மணி வரையும் அனைத்து மாவட்டங்களின் தேர்தல் வருமான செலவின விபர திரட்டுக்களை கையேற்கும் விசேட அலகுகளை திறந்து வைப்பதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. 2023ஆம் ஆண்டின் 3ஆம் இலக்க தேர்தல் செலவினத்தை ஒழுங்குபடுத்தல் சட்டத்தின் 8A பிரிவுக்கமைய தேர்தல் செலவின விபர திரட்டுக்களை ஒப்படைக்காதிருப்பின் ஊடாக சட்டவிரோதமான ஒரு செயலை புரிந்த குற்றத்துக்கு ஆளாகுவதுடன் அது குறித்து செலவினத்தை ஒழுங்குபடுத்தல் சட்டத்துக்கமைய சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்த செய்தி சொல்கிறது.
சபாநாயகர் கலாநிதி அசோக ரன்வல மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பொன்று பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் இடம்பெற்றுள்ளது. இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான நீண்டகால உறவுகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார வர்த்தக விவகாரங்கள் மற்றும் தொழில்நுட்ப அறிவு பரிமாற்றம் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்களை குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஊழியர்களுக்கான கருத்து பரிமாற்ற நிகழ்வுகளை நடத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக இந்திய உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளதாகவும் பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக்க எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக்க 2015 ஆண்டு முதல் 2019 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் வெகுஜன ஊடக அமைச்சராகவும் ஆளும் கட்சியின் பிரதம அமைப்பாளராகவும் பணியாற்றியவர். அத்துடன் அமைச்சரவை ஊடக பேச்சாளராகவும் அவர் பணியாற்றியுள்ளார். கயந்த கருணாதிலக்க 2020 ஆண்டு பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்டு பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் புதிய பிரதம நீதியரசராக உயர் நீதிமன்ற நீதியரசர் முர்து நிர்பா பிதுஷினி பெர்னாண்டோ சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் அவர் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். இலங்கையின் பிரதம நீதியரசர் பதவியை வகிக்கும் இரண்டாவது பெண்ணாகவும் இலங்கையின் 48வது பிரதம நீதியரசராகவும் முர்து பெர்னாண்டோ வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார். பிரதம நீதியரசர் ஜயந்த ஜயசூரிய ஓய்வு பெற்றதை அடுத்து வெற்றிடமான பதவிக்கு அவரது பெயர் அரசியலமைப்பு சபையினால் அண்மையில் அங்கீகரிக்கப்பட்டது. 1985 ஆண்டு சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இணைந்து கொண்ட அவர் 1997 ஆண்டு பிரதி சொலிசிட்டர் ஜெனரலாகவும் 2014 ஆண்டு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலாகவும் பதவி உயர்வு பெற்றவர். சட்டமா அதிபர் திணைக்களத்தில் அரசு தரப்பு சட்டத்தரணியாக இணைந்து 30 வருடங்களுக்கு மேலாக அங்கு பணியாற்றியுள்ள முர்து பெர்னாண்டோ 2018 மார்ச் மாதம் உயர் நீதிமன்ற நீதியரசராக நியமிக்கப்பட்டவர். முர்து பெர்னாண்டோ சட்டமா அதிபர் திணைக்களத்தில் சிரேஷ்ட மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலாக கடமையாற்றியதுடன் உச்ச நீதிமன்றத்தில் தற்போது பணியாற்றும் சிரேஷ்ட நீதிபதி ஆவார். மொரட்டுவ பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் கல்லூரியின் பழைய மாணவியான முர்து பெர்னாண்டோ கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டப்பீடத்தில் சட்டத்துறை இளமானி பட்டம் பெற்றுள்ளவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த செய்தியோடு நிறைவு கோருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.